வெல்கம் டு சாந்தி உலகம். இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். டெய்லியும் சப்பாத்தி இட்லின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சிம்பிளான ஒரு சைனீஸ் ரெசிபின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்னங்கிறத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ரவாய்க்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், எல்லாம் ஒன்று தான். கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நல்லா திக்காக கரைச்சிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இதில் பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் நார்மல் சில்லியை கூட கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், இல்லை சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக கேரட் துருவி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை இல்லை, அடை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த அடை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா திக்காக அடையை ஊற்றிக்கோங்க. ஒவ்வொரு பக்கமும் 1 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மாவுலாம் நல்லா திக்காக கலந்துருக்கோம்ல, நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட் அங்கங்கே வந்திருக்கணும், இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நெய்யெல்லாம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து சாப்பிட கொடுக்க போகிறேன். சூப்பராக வந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெசிபி இந்த மோமோஸ் சொல்லுவாங்க. நானும் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன், ஓரளவு சூப்பராக வந்துச்சு. அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டும் ஸ்ப்ரிங் ஆனியனோட இந்த ஒயிட் பார்ட் இருக்கும்ல, அதை ஓரளவு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். இது கூடவே வெஜிடபிள் பார்த்திங்க அப்படின்னா கேரட்டும் கேப்சிகமும் ஓரளவு தின் ஸ்லைசஸாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸ்மே அடுப்பை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலே தான் நல்லா வதங்கி வரணும். இந்த மூடி போட்டு அந்த மாதிரிலாம் குக் பண்ணக்கூடாது, அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இது கூடவே இந்த வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சைனீஸ் ரெசிபி அப்படின்னாவே கொஞ்சமாக கேபேஜ் சேர்க்குவாங்க, அதனால் கண்டிப்பாக நான் ஒயிட் கேபேஜ் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கேபேஜ் பார்த்திங்க அப்படின்னா சுருங்கிட்டு ஒரு அளவு குறைஞ்சி வரும், அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர்லாம் சேர்த்துக்கோங்க. சைனீஸ் ரெசிபினா சோயா சாஸ் இல்லைனா எப்படியும் அதெல்லாம் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்கு சில்லி கார்லிக் பேஸ்ட்டு, டொமேட்டோ சாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஹோல் ப்ராசஸ்மே அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகி வரணும். நான் இந்த டைமில் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸ் எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா ஆறணும். அதுக்கப்புறமா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவுலாம் ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம், டேஸ்ட்டுக்கு லைட்டாக வேரியேஷன் இருக்கும் ஊசி, மற்றபடி நல்லா தான் இருக்கும். பார்த்திங்களா, நல்லா டாஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக இந்த பெப்பர் சேர்த்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் இருக்குல்ல, அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெசிப்பியில் கண்டிப்பாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்கணும், அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த நம்ம டேஸ்ட் அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். நான் பெப்பரும் சேர்த்துட்டு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் புளிப்பு தரத்துக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட் சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட் தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பூண்டு, ஒரு ரெட் சில்லி எல்லாத்தையும் நான் கேஸ் அடுப்பில் சுட்டு எடுத்திருக்கேன்.
அது சுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா லைட்டாக தக்காளியெல்லாம் கீறி விட்டுட்டு சுட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு தாளிப்பு மாதிரி கொடுக்கணும். அதுக்கு அடுப்பில் ஒரு சாஸ் பேன் ஆட்டம் வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை வந்துட்டு சூடுபடுத்திக்கலாம். நல்லா டாஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ்லாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் இதையே வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டாவே போதும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை அதோட தண்ணியெல்லாம் அளவுலாம் நல்லா குறைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட்டு இது சைடில் வச்சுக்கோங்க. இது தொட்டு சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அந்த சட்னியை ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்தாச்சு. மாவு பிசைகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா அந்த சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸை தனித்தனியாக டிவைட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம்ல ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு டெக்னிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சது நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுவோம்ல கொஞ்சம் ரவுண்டாக பண்ணிவிட்டு அதோட கார்னர்ஸ்லாம் நல்லா மடக்கிட்டு செய்வோம்ல அந்த டெக்னிக்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை மாதிரி இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்வோம்ல அந்த மாதிரி வச்சுட்டு கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். மற்றபடி இந்த ஃபோல்டிங் மெத்தட்லாம் செய்யும்பொழுது நமக்கு சாப்பிடும்பொழுது அந்த சைனீஸ் ரெசிபி சாப்பிட்ற ஒரு ஃபீல் ஆகும்ல, அதுக்காக மட்டும்தான். உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு உள்ளங்கையில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு கையால் அப்படியே மடக்கி விட்டுட்டே வாங்க. நார்மலாக இந்த சாரீஸை நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு மடக்கும்ல அந்த மாதிரி தான் மடக்கி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு லைட்டாக தண்ணி ஈரம் கையில் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டி எடுத்துக்கோங்க. அது பிரிஞ்சுலாம் வராது. இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா மாவையும் செஞ்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எதில் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை நைட்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலில் சும்மா வைக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாவு வந்து ஈரமாக இருக்குல்ல, நம்ம அப்படியே வைக்கும்போது அப்படியே அடியில் ஒட்டிட்டு நம்ம எடுக்கும்போது பிஞ்சிட்டு வரும். கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு ஓரளவு வந்துருச்சு. இதே மாதிரியே மீதி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸ்டீம் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. உங்களோட அடுப்போட அளவு பொறுத்து நீங்கள் எப்படி குக் ஆகுதுன்னு பார்த்து தொட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டாக வந்துருச்சு, குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்களா இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி டேஸ்டியான மோமோஸும் ஹெல்த்தியான அடையும் நம்ம செஞ்சுட்டோம். இன்னொரு ரெசிபி இவ்வளோ தான். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.